சங்கீதம் 111:3 இப்படியாக சொல்லுகிறது, அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது, அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் ஒரு காரியத்தை செய்தார் என்றால் அது மகிமையா இருக்கும், அது மகத்துவமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் ஒரு காரியத்தை செய்வார் என்றால், ஹல்லேலூயா, ஆமென், இந்த பிந்தின ரசம் எங்கே இருந்தது என்று கேட்கிறான். ஆகவே முதல் ரசத்தை குறித்து ஒருத்தர் அங்க பேசல, இரண்டாவது ரசத்தை குறித்து பேசுறாங்க. காரணம் என்ன? அது யாருடைய செயல்? கர்த்தருடைய செயல். அல்லேலூயா. யோபுவின் பின்னிலைமை ஏன் ஆசுவாமா இருந்தது? அவன் சொல்லுவான், கர்த்தருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய செயல் நம்ம வாழ்க்கையில வெளிப்பட்டா அது எல்லாரும் காணக்கூடிய விதத்தில் இருக்கும், அது மகிமை, தேவன் மகிமைப்படத்தக்கதா இருக்கும். அல்லேலூயா. ஆகவே இந்த வருஷத்திலே மாத்திரமல்ல, வருகிற வருஷத்திலையும் கூட அநேக சாட்சிகளை கர்த்தர் தந்து, மரியாளை போல வல்லமையுடையவர், மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று சொல்ல